எப்படி பிட்காயின் 21 மில்லியனோட லிமிட்டட்னு நீங்கள் சொல்கிறீங்க? யார் வேணும்னாலும் போய் கோடை சேஞ்ச் பண்ணி 21 மில்லியன் பதிலாக 210 மில்லியன் மாற்றலாம் தானே? எஸ், இது ஒரு நல்ல கொஷன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், பிட்காயின் டோட்டல் சப்ளை 21 மில்லியன் தான். 21 மில்லியனை தாண்டி ஒரு பிட்காயினை கூட யாராலையுமே உருவாக்க முடியாது. அப்படி தான் இது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் சொல்லுவேன். அதனால தான் இது ஒரு டீஃப்ளேஷனரி அசட். நம்மளோட இந்த பேங்குகள் மாதிரி, இந்த கவர்மெண்டல் மாதிரி நினைச்ச மாதிரி கரன்சியை பிரிண்ட் பண்ணி இன்ஃப்ளேஷனை உருவாக்கி நம்மளோட வாழ்க்கை செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது டீஃப்ளேஷனரி அசட்டுங்கிறதால 21 மில்லியன்ங்கிறதால இதுதான் பெஸ்ட்டான ஒரு கரன்சின்னு சொல்லினதுக்கு தான் இவங்க கேட்காங்க. ஓகே, 21 மில்லியனுங்கிறத அந்த கோடில் எழுதியிருக்காங்க. யார் வேணாலும் அந்த கோடை இன்க்ரீஸ் பண்ணலாம் தானே? ஏன் 21 மில்லியன் அப்படியே இருக்கும்னு சொல்லி நம்புறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வழங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு மைனிங் நோட்ஸ் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் ப்ளஸ் சாஃப்ட் ஃபோக் ஹார்ட் ஃபோக்குன்னு சொல்லி ஒரு 4-5 விஷயத்தை பற்றி வழங்கெடுக்கணும். இந்த விஷயம் வழங்கினீங்கன்னு சொன்னால் ஏன் 21 மில்லியன்லேருந்து எக்ஸ்ட்ராவாக 1 மில்லியனை கூட மாற்ற முடியாது? அப்படி ஒரு ஆள் மாற்ற முற்படுவார்னு சொன்னால் என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு வழங்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடியக்குள்ள உங்களுக்கு ஏன் இந்த 21 மில்லியனை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்காயின் கூட வராதுங்கிறது உங்களுக்கு வழங்கும். ப்ளஸ் இதே மாதிரியான பிட்காயின் கிரிப்டோ ரிலேட்டடான எடுகேஷனில் எங்கே ஃப்ரீயாக படிக்கலாங்கிற விஷயத்தையும் நான் அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனி கம்பெனியோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு தனி ஆர்கனைசேஷனோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு தனி குரூப் ஆஃப் பீப்புளோ, அப்படி இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட்டோ, அப்படி இல்லாட்டி ஒரு நாடோ, அப்படி இல்லாட்டி ஒரு கண்டமோ கண்ட்ரோல் பண்ணலை. என்னதான் சத்தோஷி நக்கமோட்டோங்கிறவர் தான் இந்த பிட்காயினுக்குரிய ஒயிட் பேப்பரை எழுதி ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாலும், இந்த பிட்காயின் அவர் ப்ரொப்போஸ் பண்ணக்குள்ளேயே அவர் செஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபரோட கண்ட்ரோலில் இருக்காது. என்னதான் இந்த பிட்காயின் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சி எழுதியிருந்தாலும் இந்த பிட்காயின் நெட்வொர்க்கை ரன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிபெண்ட் மைனிங் நெட்வொர்க்ஸ் ப்ளஸ் மைனிங் நோட்ஸுகள் தான் இந்த பிட்காயின் நெட்வொர்க்கை ரன் பண்ணுவாங்க. அப்படி ரன் பண்ணுற இந்த பிட்காயின் நெட்வொர்க்ஸோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மைனிங் நெட்வொர்க்ஸோ, இந்த நோட்ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களையும் என்னையும் மாதிரிகிற சாதாரண மனிதர்கள். அவங்க கம்ப்யூட்டர் எடுத்து அவங்க பிட்காயின் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அவங்க ஒரு நோடாக மாறலாம். என்னதான் இப்போ நான் நோடாக மாறினாலும் எனக்கு அதில் ஒரு ஓனர்ஷிப் ஒன்று இருக்குது, எனக்கு ஒரு ரைட் ஒன்று இருக்குது. ஓகே, தட் டசன்ட் மீன் நான் அதில் என்ன வேணும்னாலும் செய்யலாம்ங்கிறது இல்லை. ஓகே, எனக்கும் ஓனர்ஷிப் இருக்குது. இப்போ நீங்கள் நோட் ரன் பண்ணீங்க சொன்னால் உங்களுக்கு ஓனர்ஷிப் இருக்குது. யூஎஸில் ஒரு ஆள் நோட் ரன் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு ஓனர்ஷிப் இருக்குது. ரஷ்யாவில் ஒரு ஆள் நோட் ரன் பண்ணணும்னா அவருக்கு ஓனர்ஷிப் இருக்குது. எல்லாருக்குமே ஈக்குவல் ஓனர்ஷிப் இருக்குது. ஸோ இப்படி உலகம் பூரா அந்த ஓனர்ஷிப் ஈக்குவலாக எல்லார கையிலையும் இருக்கிறதால நான் ஒரு விஷயத்தை மாற்றணுன்னு நினைப்பேன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த நோடில் மாற்றுறதுக்கு ஒரு ப்ரொப்போசல் ஒன்று கொடுப்பேன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா மைனிங் நோட்ஸுகளும் ஒட்டுமொத்தமாக எக்ரி பண்ணினா அந்த மாற்றம் நடைபெறும். அப்படி மாற்றம் நடைபெறணும்னு சொன்னால் எல்லாருமே எக்ரி பண்ணணும். அப்படி எல்லாருமே எக்ரி பண்ணாமல் மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் அந்த மாற்றம் நடைபெற மாட்டேங்கி. அப்படி இல்லை அரைவாசி பேர் மாற்றம் நடக்கணும்னு சொல்லி எக்ரி பண்ணுறாங்க, அரைவாசி பேர் மாற்றம் நடைபெறக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ தான் ஹார்ட் ஃபோக் சாஃப்ட் ஃபோக்குன்னு சொல்லி 2 விஷயம் உருவாங்க. அது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் வழங்க எடுப்பீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு கிளியராக வழங்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பிட்காயின் நோட் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. பிட்காயின் சப்ளை 21 மில்லியனுங்கிறது போதாது, நம்ம 21 மில்லியனை 210 மில்லியன்னு சொல்லி மாற்றுவோம்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் பிட்காயின் சப்ளையை 21 மில்லியன்லேருந்து 210 மில்லியனாக மாற்றுவோமான்னு சொல்லி ஒரு சஜஷன் ஒன்று கேட்டு நான் அடுத்த உடனே மாற்றலாம். ஓகே, அதாவது அதில் இருக்கிற பியூட்டி என்னன்னு சொன்னால் மற்ற கம்பெனி மாதிரி ஆர்கனைசேஷன் மாதிரி நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது. 1971 பிரசிடென்ட் நிக்சன் இதுக்கு பிறகு $US கோல்டை பெக் பண்ணியிருக்க மாட்டேங்குன்னு சொல்லி அவர் சடனாக ஒரு முடிவு ஒன்று எடுத்ததாலாம் இப்போ இவ்வளோ பெரிய ஃபியட் கரன்சி, இவ்வளோ பெரிய பிரமிட் ஸ்கீமில் போயிட்டு இருக்குது. எந்த விதமாக பேக்கப்பும் இல்லாமல் பிரிண்ட் அடித்து தள்ளிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ஒரு ஆள் எடுத்த தனிப்பட்ட மடத்தனத்தால். ஆனால் பிட்காயின் நெட்வொர்க்கில் நான் ஒரு விஷயம் ஒன்று ஐடியா ஒன்று கொண்டு வரேன்னு சொன்னால் நான் எடுத்த உடனே அதை எடுத்து மாற்ற முடியாது. உலகம் பூரா இருக்கிற எல்லா நோட்ஸ்
கிட்டையும் நான் அப்ரூவல் வாங்கணும். இப்போ 21 மில்லியனை 210 மில்லியனா மாற்றுவோம்னு சொல்லி நான் சஜஷன் ஒன்று கொடுத்தா, இப்போ எல்லா நோட் ரன் பண்ணுற ஆக்களும் ஓகே 21 மில்லியனை 210 மில்லியனா மாற்றுறது நல்லம்னு சொல்லி எல்லாருமே அக்ரி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், 21 மில்லியன் 210 மில்லியனா மாறும். ஆனால் இந்த அப்டேட்டுக்கு நிறைய பேர் இல்லை, யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா பிட்காயின் ஃபிக்ஸ் சப்ளையாக இருக்கிறதால தான் பிட்காயின் ஒரு டீஃப்ளேஷனரி. நம்மள்ட்ட இருக்கிற பேப்பர் கரன்சி மாதிரி நம்மளும் பிட்காயின் சப்ளையை கூட்டி போவோம்னு சொன்னால் பிட்காயினுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மெயின் கரன்சியாக அடாப்ட் பண்ணுறதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த அப்டேட்டை அநேகமானாக்கள் விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்படி அநேகமானாக்கள் விரும்பாட்டி இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணினா ஸோ ப்ரொபோசல் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ 21 மில்லியனாகவே இருக்கும். இது செனாரியோ உண்டு. இன்கேஸ் நான் 21 மில்லியன் 210 மில்லியன் நான் மாற்றணும்னு சொல்லி கொடுத்ததை உலகத்தில் இருக்கிற எல்லா இண்டிபெண்ட் நோட்ஸும் லட்சக்கணக்காக இருக்கிற எல்லா இண்டிபெண்ட் நோட்ஸும் நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது. 210 மில்லியன் வந்தால் நிறைய பிட்காயின் நிறைய பேர் கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அக்ரி பண்ணுறாங்கன்னு வைங்களேன். 100% எல்லா நோட்ஸுமே அக்ரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் பிட்காயின் கோட் 21 மில்லியன்லேருந்து 210 மில்லியனாக மாறும். இது 2வது செனாரியோ. இப்போ 3வது செனாரியோக்கு வருவோம். நான் கொடுத்த இந்த 21 மில்லியன் 210 மில்லியனை மாற்றுற இந்த ப்ரொபோசலுக்கு ஒரு 10 to 20 விதமான அதாவது நோட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் மிச்சம் 80 விதமான ஆக்கள் ஓகே சொல்லலை. ஸோ அப்படி நடந்தா உருவாகிறது தான் இந்த ஃபோக்குன்னு சொல்கிற விஷயம். ஸோ இப்போ 10 விதமான நோட்ஸ் சொல்கிறாங்க, ஓகே 210 மில்லியனை மாற்றுவோம்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த 10 வீதமும் அக்ரி பண்ணி ஒரு புது பிளாக் செயின் ஒன்று கிரியேட் பண்ணி புது காயின் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த காயின்ட பேர் நாங்கள் அந்த 10 விதமான எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறோம். அதோட பேர் ஜாக்கி காயின்னு சொல்லி நாங்கள் பேர் வைப்போம்னு சொல்லி முடிவு வைப்போம். ஏன் ஜாக்கி காயின் நிறையா சும்மா எல்லாரும் சேர்ந்து அக்ரி பண்ணிட்டோம். ஓகே நாங்கள் பிட்காயினை 21 மில்லியன்லேருந்து 210 மில்லியனை மாற்றப்புறம் மாற்றினதுக்கு பிறகு உருவாகிற காயின்ட பேர் ஜாக்கி காயின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணால் ஜாக்கி காயினுக்குன்னு சொல்லி ஒரு தனி பிளாக் செயின் உருவாகும். ஜாக்கி காயினுக்குன்னு சொல்லி தனி லெஜர் உருவாகும். ஜாக்கி காயின் தனியாக உருவாகும். ஸோ யாரெல்லாம் பிட்காயின் வச்சிருக்காங்களோ எல்லாருக்குமே அவங்க வச்சிருக்கிற பிட்காயினுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஜாக்கி காயின் கிடைக்கும். இதுதான் ஹார்ட் ஃபோக்குன்னு சொல்ற. எல்லாமே டிஃப்ரெண்டாக வந்துடும். புது காயின் ஒன்று உருவாயிரும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 10 பிட்காயினுக்குன்னு சொன்னால் எனக்கு 10 ஜாக்கி காயின் கிடைக்கும். ஆனால் அந்த ஜாக்கி காயின் பெருமதி பிட்காயின் பெருமதியில் இருக்குமான்னு சொன்னால் இல்லை. இனி இந்த ஜாக்கி காயின் சப்ளை 210 மில்லியன். ஸோ இதோட டிமாண்டை பொறுத்தோ இது எத்தனை எக்ஸ்சேஞ்சுகள் அடாப்ட் பண்ணுறாங்க, எத்தனை கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அடாப்ட் பண்ணுறாங்க, இதுக்கு எவ்வளோ பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷருங்கிற பொறுத்து இனி இதோட ப்ரைஸ் மாறுபடும். இந்த ஜாக்கி காயின் உருவாக்கின இந்த ஜாக்கி காயின் சக்ஸஸ் ஆகிறதும் அப்படியே ஃபெயிலியர் ஆகுறதும் இதுக்கு பிறகு அந்த ஜாக்கி காயின்ட யூஸ் கேஸில் தங்கியிருக்குது. இப்போ நிறைய பேர் பிட்காயினை விட்டுட்டு ஜாக்கி காயினுக்கு இதுக்கு வந்தாங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு வருவாங்கன்னு சொன்னால் பிட்காயினை விட ஜாக்கி காயின் பயங்கரமாக போகும். ஆனால் நிறைய பேர் இதாக போய்வாங்க 210 மில்லியன் இது போய் கேஸ், இதுக்கு நாங்கள் இருக்கிற பேப்பர் கரன்சி ஃபேக் கரன்சியை போய்ச்சிட்டு போயிடும், பிட்காயின் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி பிட்காயின் எல்லாரும் அடாப்ட் பண்ண வாங்கிட்டு வந்தோம். அப்படியே ஜாக்கி காயின் ப்ரைஸ் குறைஞ்சி போய் பர்த்லாம் போய் 0க்கு போயிடும். இப்படி பிட்காயினில் ஒரு புது அப்டேட் ஒன்று சஜஸ்ட் பண்ணி அதை ஒரு குறிப்பிட்ட நோட்ஸ் அடாப்ட் பண்ணினதால உருவாக்கினது தான் பிட்காயின் கேஷ்ன்னு நீங்கள் பார்க்குற கிரிப்டோ கரன்சி. அடுத்த பிட்காயின் எஸ்வின்னு நீங்கள் பார்க்குற கிரிப்டோ கரன்சி. அதே மாதிரி எத்தூரியத்துக்கு ஒரு இதொன்று கொடுத்து கொஞ்சம் பேர் அக்ரி பண்ணி கொஞ்சம் பேர் அக்ரி பண்ணாமல் ரெண்டாக உடஞ்சது தான் எத்தூரியம் கிளாசிக்குங்கிறதும் எத்தூரியம்ங்கிறதும். இப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ப்ரொபோசல்ஸ்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ரொபோசலில் 100% எல்லாருமே அடாப்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, 100% எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் பேர் அடாப்ட் பண்ணி கொஞ்சம் பேர் அடாப்ட் பண்ணாடி ஃபோக்ஸ்கள் உருவாகும். இதில் ஹார்ட் ஃபோக்குன்னு சொன்னால் புது கிரிப்டோ கரன்சி, புது நோட், புது கிரிப்டோ கரன்சி, புது லெஜர், புது பிளாக் செயின் சொல்லி எல்லாமே வேறையா உருவாகும். ஆனால் சாஃப்ட் ஃபோக்குன்னு சில நேரம் நடக்கும். சில நேரம் என்னென்ன டெக்னிக்கல் விஷயங்கள் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகக்குள்ள சாஃப்ட் ஃபோக்காக மாறும். சாஃப்ட் ஃபோக்காக மாறக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் புதுசாக பிளாக் செயின் புதுசாக காயின் எல்லாம் உருவாகாது. அதே பிளாக் செயினில் எல்லா விரும்பினா
நோட்ஸ்கள் அந்த இதை அடாப்ட் பண்ணுவாங்க, விரும்பாத நோட்ஸ்கள் அதை அடாப்ட் பண்ண மாட்டாங்க. பேக் அண்ட் ஃபோர்த்தாக இருக்கும். ஸோ பிட்காயினில் ஒரு விஷயத்தை மாற்றலாமான்னு கேப்பீங்கன்னு சொன்னால் மாற்றலாம். எப்பன்னு சொன்னால் நிறைய பேர் அக்ரி பண்ணுவாங்கன்னு சொன்னால், கொஞ்சம் பேர் அக்ரி பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் வேறையா ரெண்டாக உடஞ்சி 2 பிளாக் செயினா உடையும். ஸோ இதே மாதிரியான சப்ளையை கூட்டுற மாதிரியான சஜஷனல் போனீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணி பை சொல்லிடுவாங்க. ஸோ எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனால் வர்த் வைலான ஏதாவது அப்டேட் கொண்டு போகக்குள்ள அதை எல்லாருமே அடாப்ட் பண்ணுவாங்க. இதுதான் பியூட்டி ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிட்காயின் கிரிப்டோ கரன்சி பத்தி 100% ஃப்ரீயா நாலேஜ் இருக்குன்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ பார்க்க டைம் வீடியோ எத்தனை லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.